வளர்ச்சி என்பது கட்டிடங்களிலும் உள்கட்டமைப்பிலும் மட்டுமே கிடையாது, மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையே என புதுவையில் நடைபெற்ற ரோட்டரி சங்க நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழா மற்றும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் புதுவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராகவும் 100வது உறுப்பினராகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். 100வது உறுப்பினராக இணைந்த அவருக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்வில் பேசிய அவர், ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார் சார்பில் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழாவிலும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெருமையையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இந்த சிறப்பான தருணத்தில் கிளப்பின் 100வது உறுப்பினராக இணையும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய கௌரவம். இந்த அன்பையும் நம்பிக்கையும் வழங்கிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மருத்துவர்கள் தினமும் கூட சமூக நலனிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது இனிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். ஒரு குடும்பத்தில் என் தாயார் ஒரு தீவிரமான ரோட்டேரியன். அதன் மூலமாக சிறு வயதிலிருந்தே சமூக சேவையின் முக்கியத்துவத்தை அறிந்து வளர்ந்தேன். சமூக முன்னேற்றத்திற்காக ரோட்டேரியனுடன் இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொள்கிறேன். நீர் மேலாண்மை இன்று மிக முக்கியமான தேவையாக உள்ளது. குறிப்பாக பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை, அதிக உப்புத்தன்மை மற்றும் அதனால் ஏற்படும் சிறுநீரக உடல் பிரச்சினைகள் கவலைக்குரியதாக உள்ளன. நிலத்தடி நீர் பாதுகாப்பும் நீர் வளங்களின் சரியான மேலாண்மையும் காலத்தின் கட்டாயமாகும். நிமல் ராகவன் அவர்களின் ஒத்துழைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறேன். ராமநாதபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் மற்றும் குளங்கள், 450 கிராமங்கள், சுமார் 5 லட்சம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் நீர்நிலைகள் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொண்டுள்ளேன். ஆறுகள் மற்றும் நீர்வழிகளை மறைக்கும் கழிவுகளை அகற்றுவதன் மூலமாக நீர்வளங்களை மீட்டெடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். இன்று உலக நாடுகள் அறிவித்துள்ள 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணிக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கார்பன் குறைப்பு, புதுப்பித்தக்க ஆற்றல், புதுமையான திட்டங்கள் சமூக முன்னேற்றத்திற்கு உதவுகின்றன. வளர்ச்சி என்பது கட்டிடங்கள், சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் உருவாக்குவதே உண்மையான முன்னேற்றம். அரசியல், சமூகம் என அனைத்து துறைகளிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சிங்கப்பூர் இன்று உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. மக்கள் தொகை மற்றும் வளங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது புதுச்சேரியும் ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவது சாத்தியமற்ற ஒன்றல்ல. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் புதுச்சேரியை ஒரு சிறந்த சுத்தமான நவீன நகரமாக மாற்ற முடியும். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் காமராஜர் நகர் தொகுதியை ஒரு மாதிரி தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்பது என் கனவு. குடிநீர் வசதிகள், உட்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து மேலாண்மை, சூரிய மின்சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. பெண்களுக்காக ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 1,00,000 வரை காப்பீட்டு பாதுகாப்பு வழங்கும் திட்டங்களும் உள்ளன. ஒவ்வொரு வீட்டிற்கும் சூரிய மின்சக்தியை கொண்டு சென்று மின்சார செலவை குறைக்கும் திட்டங்களும் எதிர்கால நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து ஆளுநர் அவர்களையும் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுவை மாநில வளர்ச்சியை தனிமையாக மேற்கொள்ள முடியாது, கூட்டு முயற்சியே சாத்தியம் என்றும் அதனால்தான் கூட்டணி சென்றதாகவும் முதல்வர் புதுவை மாநில வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து மேற்கொள்ள செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார். சுற்றுலா வளர்ச்சிக்காக ரோப்கார் போன்ற புதிய திட்டங்களும் பரிசீலனையில் உள்ளன. ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது சமூக மாற்றத்தை உருவாக்கும் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்து சமூக நலனிற்காக அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுவை தலைமை செயலகத்தில் அரசின் பொது நிர்வாக மற்றும் உள்ளாட்சித்துறை செயலர் கேசவனுடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்திப்பு. புதுவையில் தெருநாய் பிரச்சினைகள் கட்டுப்படுத்துதல், ரெயின்போ நகர் பூங்கா மேம்பாடு மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு ரெயின்போ நகர் பூங்காவில் விளையாட்டு உபகரணங்கள் அமைத்து தருதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்தார். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி உடன் இருந்தார். அதித்தி ஹோட்டல் சந்திப்பில் சிக்னலை மீறி வந்த அரசு பேருந்து காவலர் மறித்த நிலையில் ஓட்டுநருக்கும் காவலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
அதித்தி ஹோட்டல் சந்திப்பில் சிக்னலை மீறி வந்த பேருந்தை அரசு பேருந்தை காவலர் ஒருவர் மறித்தார். ஓட்டுநருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றியதால் பேருந்தை அனுமதிக்க மறுத்த காவலர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியதால் உள்ளே இருந்த பயணிகளை எவ்வித மாற்று ஏற்பாடுமின்றி நடுவழியில் நடத்துனர் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சாலையின் நடுவே பேருந்து நின்றதாலும் பயணிகள் திடீரென இறங்கியதாலும் ஏற்பட்ட போக்குவரத்து குழப்பத்தால் அதே சிக்னல் பகுதியில் எதிர்பாராத விதமாக ஒரு வாகனம் விபத்து ஏற்பட்டு நேரிட்டது. இந்த சம்பவம் குறித்து உயரதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதிகள் கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் கேஸ் லைன் பதிக்கும் பணி நடைபெற்ற போது அவ்வழியாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதன் மூலமாக பயனடையக்கூடிய உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு நகர பகுதிகள் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக உருளையன்பேட்டை தொகுதியில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டு உள்ளதாக கூறியும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை, உப்பு தண்ணீர் அதிகமாக கலந்து வருவதாக கூறி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பாதிக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட மக்கள் சட்டசபையை நோக்கி வந்து சட்டசபை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரி சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அரசு எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். இதனையடுத்து சட்டப்பேரவைக்கு வந்த சபாநாயகர் அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் பேசி போராட்டத்தை கைவிட செய்தார். தொடர்ந்து சபாநாயகர் அறையில் சபாநாயகர் தலைமையில் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் ரூபாய் 12,000 இழந்திருக்கிறார்கள். மதகடிப்பட்டை சார்ந்தவர் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்திருக்கிறார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 8,250 செலுத்தி ஏமாந்துள்ளார். அதேபோல வைத்திக்குப்பத்தை சார்ந்தவர் மொபைல் செயலி மூலமாக கடன் வாங்கி அதனை முழுவதும் திருப்ப செலுத்தியுள்ளார். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் அவரது படத்தை மார்பிங் செய்து அனுப்பி கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். அதில் பயந்து போன அந்த நபர் மர்ம நபருக்கு ரூபாய் 4,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதால் சிவசைலநாதர் கோவிலுக்கு ரூபாய் 2.25 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சிவலிங்கபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருப்புர சுந்தரி சமேத சிவசைலநாதர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்றிரவு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாரதனை பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசித்து வழிபட்டனர். அப்போது தனது வேண்டுதல் நிறைவேற்றியதற்கான நன்றி கடனாக பக்தர் ஒருவர் கோவிலின் மூலவர் திருப்புர சுந்தரி அம்மனுக்கு ரூபாய் 2.25 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை நன்கொடையாக வழங்கினார். இந்த தங்க நகைகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஜெயராமன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டு பக்தர்கள் நன்றி தெரிவித்தனர். பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் கோவிலுக்கு தங்கம், வெள்ளி உள்ளிட்ட காணிக்கைகளை வழங்கும் மரபு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த நன்கொடை கோவிலின் ஆன்மீக மற்றும் அர்ப்பணிப்புகளுக்கு உறுதுணையாக அமையும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்தது. அகிலேஷ் யாதவ் பிறந்தநாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை நுழைவு வாயிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவின் பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ராஜீவ் யாதவின் அறிவுறுத்தலின்படியும் கருணாகரனின் ஆலோசனையின்படியும் ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு செல்வ கணேசன் தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சடகோபன், ரங்கநாதன், அருள், ராஜேந்திரன், செல்வகுமார், பலராமன், குழந்தைவேலு, சேகர்குமார், மூர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.
பணி நிரந்தரம் செய்யக்கோரி MRF தொழிலாளர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே ஏரிப்பாக்கம் MRF தொழிற்சாலைகள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த 65 தொழிலாளர்களுக்கு 5 ஆண்டுகளாகியும் பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை. இவ்வாறாக குற்றம் சாட்டிய அவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம், சட்டவிரோத அப்ரெண்டிஸ் முறையை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் உறவினர்களும் தொழிற்சாலை நுழைவு வாயிலில் தர்ணா போராட்டம் நடத்தினர். பணி நிரந்தரம் வழங்கப்படும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று தொழிலாளர்கள் உறுதிபட தெரிவித்தனர். இதனையடுத்து தொழிற்சாலை வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சியின் சார்பில் பிரதம மந்திரியின் PM ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக பயனடைந்த சாலையோர வியாபாரிகளுக்கான பாராட்டு விழா ரெட்டியார்பாளையம் புதுநகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து திட்டத்தின் மூலமாக பயனடைந்த சாலையோர வியாபாரிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு பேசுகையில், கொரோனா பேரிடருக்கு பிறகு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா கடன் வழங்கி மறுவாழ்வு அளித்தது PM ஸ்வநிதி திட்டம் முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார். மேலும் திட்டத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் பாடுபட்ட நகராட்சி அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு நன்றி தெரிவித்தார். உழவர்கரை நகராட்சியின் மூலமாக முதல் தவணையாக 1715 பேருக்கு, 2வது தவணையாக 940 பேருக்கும், 3வது தவணையாக 306 பேருக்கும் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ரூபாய் 15,000, ரூபாய் 25,000, ரூபாய் 50,000 என பல கட்டங்களாக கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இது ஒரு அரசு விழா மட்டுமல்ல, உழைக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கு அரசு செலுத்தும் மரியாதை என்றும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி மற்றும் அரசு அதிகாரிகள், வங்கி பிரதிநிதிகள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நிறைவில் உதவி திட்ட இயக்குநர் நன்றி உரையாற்றினார். வரலாற்று சிறப்புமிக்க 190 ஆண்டுகள் பழமையான பழைய கலங்கரை விளக்கம் முற்றிலும் சீரமைக்கப்பட்டு இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்காக அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கடந்த 1836ஆம் ஆண்டு வங்காள விரிகுடா கடலில் பயணிக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டும் நோக்கில் இந்த பழைய கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டது. 29 மீட்டர் உயரமும் 132 படிக்கட்டுகளும் கொண்ட இந்த பாரம்பரிய கட்டிடம் சோழ மண்டல கடற்கரையில் அமைக்கப்பட்ட முதல் கலங்கரை விளக்கமாகும். 1979 வரை பயன்பாட்டில் இருந்த இக்கோபுரம் காலப்போக்கில் மோசமடைந்ததை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. புதுச்சேரியின் பழைய கலங்கரை விளக்கத்தை கடந்த ஜூன் 25ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முறைப்படி திறந்து வைத்தார். சுற்றுலா மேம்பாடு மற்றும் வரலாற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த பழைய கலங்கரை விளக்கம் இன்று முதல் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. நாள்தோறும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம். சுற்றுலா பயணிகள் இதன் மேல் தளத்திற்கு சென்று புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் ஒட்டுமொத்த நகரத்தின் 360 டிகிரி காட்சியை ரசிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் முக்கிய கலாச்சார அடையாளமாக விளங்கும் இந்த தளம் இனிவரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டியின் 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரி அதிதி ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதிய சங்க தலைவராக ரொட்டேரியன் உதயசங்கர் பதவியேற்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு முன்னாள் நிர்வாகி பதவி சின்னங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகளும் பதவியேற்று சமூக நல பணிகளை மேலும் தீவிரப்படுத்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக 2028-29ஆம் ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநர் தேர்வான ரொட்டேரியன் ஆனந்தன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து ரொட்டேரியன் சேவை திட்டங்களை
மக்கள் மத்தியில் மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கௌரவ விருந்தினராக 3வது மண்டல துணை ஆளுநர் ரொட்டேரியன் புருஷோத்தமன், சாந்தமூர்த்தி ஆகியோர் பங்கேற்று புதிய நிர்வாகிகளுக்கு பதவி வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் பல்வேறு ரோட்டேரியன் சங்கங்களின் தலைவர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சி நட்புறவு மற்றும் சேவை மனப்பான்மையை வலுப்படுத்தும் வகையில் உற்சாகமாக நடைபெற்றது. ரவுண்ட் டேபிள் சார்பில் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலான வெண்டிலேட்டர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நன்கொடையாக வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலான அதிநவீன வெண்டிலேட்டர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நன்கொடையாக வழங்கப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் பயன்படுத்தப்படும் இந்த வெண்டிலேட்டர் அவசர மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மேம்பட்ட சுவாச ஆதரவை வழங்கும். வெண்டிலேட்டர் வழங்கும் நிகழ்வில் மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தை ரவுண்ட் டேபிள் தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், துணைத் தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கட்ரமணி, விளம்பர ஒருங்கிணைப்பாளர்கள் கெவின், பால விஸ்வேஷ் மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் இணைந்து செயல்படுத்தினர். இந்த நன்கொடை மூலமாக அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை வசதிகள் மேலும் வலுப்பெறும் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஸ்மைல் ஷெல்டர் ஹோம் காப்பக வாசிகளுக்கு காஸ்மோபொலிட்டன் லைன் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி காஸ்மோபொலிட்டன் லைன் சங்கம் சார்பில் சமூக நலப்பணியின் ஒரு பகுதியாக வெங்கடநகர் பூங்கா பின்புறம் அமைந்துள்ள ஸ்மைல் ஷெல்டர் ஹோம் காப்பகத்தில் வசிக்கும் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு அத்தியாவசிய நலத்திட்ட பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் GV கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் காப்பகவாசிகளுக்கு புடவைகள், வேட்டிகள், கைலிகள், பெட்ஷீட்டுகள் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த உதவிகளை பெற்றுக்கொண்ட காப்பக நிர்வாகிகளும் பயனாளிகளும் லயன் சங்கத்தினருக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமூக சேவையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தொடர்ந்து சங்க செயலாளர் திருவேங்கட மற்றும் நிர்வாகிகள் மதிவாணன், ஸ்ரீதர் பிள்ளை, யுவராஜ், சாம்ராஜ், வேல்முருகன், நடராஜ், திருவேங்கிடம், சித்ரா உள்ளிட்டோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் லயன் சங்க உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு காப்பகவாசிகளுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகளை அறிந்து எதிர்காலத்திலும் இதேபோன்று சமூக நலப்பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தனர். இந்த மனிதநேய சேவை நிகழ்ச்சி அனைவரையும் பாராட்டை பெற்றது. வில்லியனூரில் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆரியபாளையம் குடிநீர் பிரிவை சார்ந்த சரவணன் மற்றும் நெட்டப்பாக்கம் குடிநீர் பிரிவை சார்ந்த ராமச்சந்திரன், சுந்தரமூர்த்தி ஆகியோர் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நீண்ட கால சேவை பாராட்டப்பட்டதுடன் சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். இதில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்றவர்களை பாராட்டினர். அரியங்குப்பம் முத்தலம்மன் கோவிலில் 71வது ஆண்டு உற்சவ விழாவில் குதிரை விடுதல் சுவாமி வீதி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் PCB நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோவிலில் 71வது ஆண்டு உற்சவ விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது. கடந்த 22ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இந்த உற்சவம் தினம்தோறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளுடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று காலை விழாவின் முக்கிய நிகழ்வான குதிரை விடுதல் நிகழ்ச்சி பக்தர்களின் கோஷங்களுடன் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஐயனரப்பன், பூரணி பொற்கலை மற்றும் வீரன் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மேல தாளங்கள் முழங்க பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். இந்த ஆன்மீக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர், PCB நகர் கிராம மக்கள்,
கிராம பஞ்சாயத்தினர் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். விழாவில் நாள்தோறும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆன்மீக நிறைவை அடைந்து வருகின்றனர்.